மேகதாது அணை தனி தீர்மானம் கொண்டு வந்தார் தமிழக முதல்வர். காவிரி விவகாரத்தில் பிரதமரை நேரில் சந்திக்கணும் உதயநிதி பேச்சு. மேகதாது அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகும் இபிஎஸ் பேச்சு. தாய்ப்பால் போல தண்ணீரும் முக்கியம் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கோரிக்கையை ஏற்றார் முதல்வர் விஜய். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். தீர்மானத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தீர்மானத்தில் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் செயலுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டுல வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நாங்களும் அப்படித்தான். மனசாட்சி உள்ள மக்களாட்சியாகவே இருக்கவே எங்கள் ஒரே விருப்பம். நமது விவசாயிகளுக்காகவும் நமது மக்களுக்காகவும் நின்றே ஆக வேண்டியது நம் கடமை, நம் உரிமை. எல்லாத்தையும் தாண்டி அதுதான் நம்ம உயிரான உணர்வு. நீராதாரம் தான் நம்மோட மிக முக்கியமான அடிப்படையான வாழ்வாதாரத்துல ஒண்ணு. நதி நீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகள்ல ஒண்ணு. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அந்த உணர்வோட அடிப்படையில ஒரு தீர்மானத்தை நமது மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலுக்காகவும் கொண்டு வர இருக்கிறோம். கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓர் அணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சொந்தங்களான விவசாயிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் கொண்டு வரப்படும் இத்தீர்மானத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் வேண்டுகிறோம். ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம்: காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும்
ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு உரிமையை பறிக்கும் வகையில் கர்நாடகா செயல்படுவதாக உதயநிதி விமர்சித்துள்ளார். நீண்ட சட்ட அரசியல் போராட்டம் நடத்தியே காவிரி உரிமையை பெற்றுள்ளோம், அதனை ஒருபோதும் பறிபோக விடக்கூடாது என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் திமுக உறுதுணையாக இருக்கும். இந்த முக்கிய தீர்மானத்தை கடிதமாக அளிப்பதற்கு பதில் பிரதமரை நேரில் சந்தித்து வழங்க வேண்டும் என்றும் கூறினார் அவர். மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். கழக தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட இந்த அரசும் முன்வரணும்னு எங்களுடைய தலைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை முழுமனதாக ஆதரித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு இபிஎஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய அவர் அணை கட்ட அனுமதிக்க கூடாது என பிரதமரிடம் ஜெயலலிதாவும் தானும் வலியுறுத்தினோம் என்று கூறினார். தொடர்ந்து போராடியே காவிரி நீரை பெற்று வருகிறோம். அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட தயாரித்து அனுப்பிய திட்ட அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து 12/6/2026 அன்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற மாண்புமிகு பாரத பிரதமரிடம் மீண்டும் நேரில் ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளதாக செய்தியில் வெளியாகியுள்ளன. இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முழு மூச்சில் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்திற்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர்மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2012 உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது அனைத்து இந்திய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனாக ஆதரிக்கின்றோம். தாய்ப்பாலை போல தண்ணீரும் மக்களுக்கு முக்கியமானது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு ஆதரவளித்து அவர் பேசினார். அதில் தமிழக மக்களின் உரிமையை நம்மை சுற்றியிருக்கும் மாநிலங்களிடம் கேட்டு பெறும் நிலை உள்ளது. தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைத்து தன்னிறைவு மாநிலமாக மாற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் நாம் சற்று இதை பற்றி யோசித்தால் சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காவேரி பிரச்சனையும் முல்லை பெரியாறு பிரச்சனையும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய எதற்கும் இதுவரைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை என்பதை
நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு எந்த குறிப்புகளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உணர்வு, நம் மனதிலே ஆழமாக இருக்கும் நம் உணர்வை பதிய வைக்க வேண்டிய இடம் இந்த சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே தமிழக மக்களுக்கானது. தமிழக மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படுவதுதான் இந்த சட்டமன்ற இந்த கூட்டங்கள் எல்லாம். அப்படி இருக்கையில் தமிழக மேகதாது அணைக்கு எதிராக முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். குறிப்பாக மேகதாது பிரச்சனைகளுக்காக தனி நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்த வேண்டும் என்ற உதயநிதியின் கோரிக்கையை தீர்மானத்தில் சேர்க்க முதல்வர் விஜய் முன்மொழிந்துள்ளார். தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.